ஹாய், நான் ரோஜினி, Certified Childbirth Educator, சென்னையில் இருக்கேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு குழந்தையோடு நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு பர்சனலாக ஒரு நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணுவோம். போஸ்ட்மார்ட்டம் அப்படின்ற பீரியடில் ஹார்மோனல் சேஞ்சாக இருக்கட்டும், டயர்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டாக இருக்கட்டும், குழந்தை அழுகிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே ஓடின்னு இருக்கும். இதை தாண்டி நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்மளை பார்க்க வரவங்க, இந்த சொசைட்டி அப்படின்னு சொல்லி நிறைய மித் அரவுண்ட் நியூ பார்ன் வந்து நிறைய இருக்குது நம்ம சொசைட்டியில். அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லும் போது நமக்கு அப்படியே ஒன்று இரிட்டேட்டிங்காக இருக்கும், இன்னொன்று நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு கூட ஒன்று இருக்குது, ரைட்? ஸோ இந்த நியூ பார்ன் மித்தெல்லாம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். நீங்கள் யூஸ்வலாகவே உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது அப்படின்னா ரெகுலராக நம்ம கேட்குற ஒரு விஷயம் வந்து குழந்தை அழுதாலே ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு பசி எடுக்குது, பசினால தான் குழந்தை அழுது, ஸோ குழந்தை சரியாக பால் குடிக்கலை, அதனால் உனக்கு வந்து பால் இல்லை, அதனால தான் குழந்தை அழுகுது அப்படின்னு கேட்குறது ஒன்று. இல்லை வந்து கண்ணுக்கு மை போடுறது, குழந்தைக்கு வந்து இங்கே மை போட்டு விட்டால் தான் இந்த முடி வளரும், இந்த இடத்துல மை போடுறதுனால இந்த புருவம் வளரும் அப்படின்றதா இருக்கட்டும். இல்லை நீ குழந்தைய ரொம்ப நேரம் தூக்கி வச்சுக்கக்கூடாது, குழந்தைக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ் வந்துடும், குழந்தைக்கு நீ வந்து பழக்கிடுவ தூக்கி வச்சு. இல்லை வந்து குழந்தைக்கு நீவி விட்டு, இப்போ வந்து மூக்கெல்லாம் நீவி விடுவாங்க, மூக்கோட ஷேப்பை மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி நீவி விடுவாங்க, தலையை ஷேப் பண்ணுறேன்னு நீவி விடுவாங்க, கை கால்லாம் இழுத்து விடுவாங்க. இதெல்லாமே அப்சல்யூட்லி மித். நீங்கள் கண்ணுக்கு காஜல் போடுறதுனால உங்கள் குழந்தைக்கு இந்த புருவம் வளராது. த எவிடன்ஸ் இஸ், நான் என் பையனுக்கு இங்கே போட்டதே கிடையாது மை. என் பையனோட புருவம் நல்ல திக்காக பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் ஃபாரினர்ஸ் வந்து அவங்க குழந்தைக்கு கண்ணில் மை வைக்கிறது கிடையாது, இங்கே வைக்கிறது கிடையாது, முடி வளரணுன்றதுக்காக இங்கே வைக்கிறது கிடையாது. உங்கள் குழந்தைக்கு திருஷ்டி படக்கூடாது. நீங்கள் யுவர் பிலீவிங்ஸ், உங்களோட பிலீவ்ஸ், உங்களோட ரிச்சுவல் இட்ஸ் அப் டு யூ, ஓகே? பட் தேர் இஸ் நோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ப்ரூவிங் தட் நீங்கள் இங்கே மை வைக்கிறதுனால தான் குழந்தைக்கு இங்கே கண், ஐப்ரோ, ஐலாஷ்லாம் ரொம்ப திக்காக வளரும். இட்ஸ் அ மித், நாட் அட் ஆல். இது திக்காக வளரணும், இல்லை உங்கள் மூக்கு, அந்த குழந்தையோட மூக்கு ஷார்ப்பாக இருக்கணும்னோ, கை கால் நீளமாக இருக்கணும், தலை ரவுண்டாக இருக்கணுன்றது உங்களோட டிஎன்ஏயில் நீங்கள் உங்களோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே டிசைட் ஆகிற ஒரு விஷயம். த சேம் திங் வித் த பேபி. உங்களோட பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அவங்க எந்த ஹைட்டில் இருப்பாங்க, கிட்டத்தட்ட எந்த கலரில் இருப்பாங்க, என்னென்னலாம் அவங்க உடம்புல பொட்டென்ஷியலான வியாதியோ இல்லை பொட்டென்ஷியலான கேரக்டர்ஸோ வந்து டிசைன் ஆகிடும், ஆல்ரெடி டிசைடடாக இருக்கும். கண்ணோட ஷேப்பில் இருந்து, மூக்கோட ஷேப்பில் இருந்து, அவங்களோட கண் கலரு, ஸ்கின்னோட கலரு, எவ்வளோ லென்த்து வந்து அவங்க ரொம்ப முடி உடம்புல இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்களா இல்லையா, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிஎன்ஏயில் இருக்குது. அவங்க அப்பா சைடு அம்மா சைடு எல்லாம் சேர்த்து உங்கள் வயிற்றில் இருக்கும்போதே அது டிசைட் ஆகிடும். நீங்கள் போட்டு மூக்கை இழுக்கிறதுனால தான் மூக்கு வளரும்னா கிடையவே கிடையாது. தட்ஸ் அ மித், ஓகே? இன்னொரு ரொம்ப எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆக்குற ஒரு விஷயம் வந்து, இந்த குழந்தை அழுதாலே வந்து உனக்கு பால் இல்லை, அதனால தான் குழந்தை அழுகுது அப்படின்னு. எனக்கு தெரியல, இவங்க நம்மளோட சரௌண்டிங்லேயே, நம்ம வீட்லேயே சரி, நம்ம அம்மா அப்பாவே மறந்துட்டாங்களா குழந்தை எப்படி அவங்க நம்மளை வளர்த்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா குழந்தை அழும்போதே அப்படியே பதறுவாங்க, பார்க்க நமக்கே டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க நம்மளை. இன்னும் ஐயோ அப்போ குழந்தைக்கு நிஜமாவே பால் இல்லையா அப்படின்ற மாதிரி. ஒரு அழுகிற குழந்தை இட்ஸ் அ ஹெல்த்தி பேபி. ஐ வில் பிலீவ் மீ. ஒரு குழந்தையோட கம்யூனிகேஷனோட வே ஆஃப் கம்யூனிகேஷனே வந்து அழுகிறது தான். அந்த குழந்தை அழுகுது அப்படின்னா இட்ஸ் அ ஹெல்தி பேபி. பசிக்காக அழலாம், டிஸ்கம்ஃபர்டாக இருக்குது அப்படின்னா அழலாம், ஒரு செக்யூர்டான ஃபீல் எனக்கு வேணும், எனக்கு எங்கள் அம்மா வேணும், என்னை தூக்கணும் அப்படின்னா கூட அழலாம். ஸோ தேர் இஸ் ஸோ மெனி ரீசன்ஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒரு குழந்தை அழுகிறதுக்கு. ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா இட்ஸ் ஹெல்தி, பரவாயில்ல. ஒரு குழந்தைன்னா அழதான் செய்யும், இட்ஸ் ஓகே. ஒரு குழந்தை ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கு, அதுக்கு இந்த என்வாயர்மெண்ட் புதுசு, இங்கே இருக்கிற மக்கள் புதுசு, இந்த வெயில் புதுசு, இந்த டெம்பரேச்சர் புதுசு, இந்த ட்ரெஸ்ஸு புதுசு, இந்த லாங்குவேஜ் புதுசு, சத்தம் புதுசு, எல்லாமே புதுசு. ஸோ ஒரு புது இடத்துல நீங்கள் ஒன்றுமே தெரியாத, ஒரு லாங்குவேஜ் தெரியாத, பரிச்சயமே இல்லாத ஒரு ஆட்கள் கூட இருக்கிற ஒரு நபரை காமாக இருக்கணும், சைலண்டாக இருக்கணும் அப்படின்னா எப்படி? ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஒரு குழந்தைக்கு இந்த என்வாயர்மெண்ட் புதுசு,
ஸோ அவங்க அழதான் செய்வாங்க. எல்லா நேரமும் அவங்க அழுகிறது பசிக்காக கிடையாது. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப 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 இரிட்டேட் பண்ணுறது, குழந்தைய தூக்கி வச்சுக்காத, கை சூடு கண்டுரும், கால் சூடு கண்டுரும், குழந்தைய கீழே விடு அப்படின்னு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இப்போ குழந்தைய தனியாக கீழே விடுன்னு சொல்கிறாங்க. இதே பேரண்ட்ஸ் தான் ஒரு 14 வயசில் என் கூட உட்காந்துட்டே இருக்க மாட்டேங்கிறேன், நான் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறேன், நான் என் கூட பேசவே மாட்டேங்கிறேன் அப்படின்றாங்க. குழந்தைக்கு எப்போ என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஸ்டேஜில் போனதுக்கப்புறம் நீ வந்து என் கூட உட்கார மாட்டேங்கிற, நீ வந்து என் கூட பேச மாட்டேங்கிற அப்படின்றது ஹவு இட்ஸ் பாசிபிள்? குழந்தைக்கு இந்த ஸ்டேஜில் தான் தே நீட்ஸ் லாட் ஆஃப் லவ், லாட் ஆஃப் செக்யூர்ட். அவங்களுக்கு வந்து கையில் தூக்கி வச்சுன்னா தான் அவங்க வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னா இட்ஸ் ஓகே, வாட் இஸ் த டீல்? இப்போ அந்த குழந்தைய, அதாவது ஒரு மாத குழந்தைய நீங்கள் தரையில் போட்டு என்ன இண்டிபெண்டன்சி நீங்கள் அந்த குழந்தைய கற்றுக் கொடுக்க போகிறீங்க? நீ தனியாக இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்க போகிறீங்களா? நோ ஒன் நீட் டு பி அலோன். அது நிறைய நம்ம ஆஸ் அன் அடல்ட்டாக மென்டல் ஹெல்த்துக்கே நம்ம சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடாது. ஒருத்தங்க நான் தனிமையான கேரக்டர் அப்படின்றது ஓகே, பட் ஒருத்தங்க சஃபர் ஆகிறாங்க, அழுகுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி தனிமையில் விடுவீங்க? ஹவு இட்ஸ் ஹெல்ப் த மென்டல் ஹெல்த்? ஒரு குழந்தை செக்யூர்டாக ஃப்யூச்சரில் ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு கிட்டாக வளரணும் அப்படின்னா எமோஷ்னலி தே ஹாவ் டு ஃபீல் சேஃப். அந்த எமோஷ்னல் சேஃப்னஸ் எப்போ வரும்? நான் அழுதேன்னா, நான் குரல் கொடுத்தேன்னா என்ன 4 பேர் தூக்குறாங்க அப்படின்னு முதனே வரும். ஸோ அவங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ நிறைய பேர் இருக்கீங்கன்னா கொஞ்சங்க அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரணும்னு எத்தனை பேர் ஏங்கி இருப்பீங்க. அப்புறம் ஏன் அது தரையில் அழ வச்சு பார்க்கணும்? கையில் எடுத்து கொஞ்சங்க, கிவ் லாட் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் டோன்ட் லெட் த பேபி க்ரை. இன்னொரு விஷயம் வந்து குழந்தை அழுதாதான் லங்ஸு பெருசாகும் அப்படின்னு. நான் போய் கத்த போகிறேன் 4 மணி நேரம் ஒரு இடத்துல போய் நின்று என்னோட லங்ஸு கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னா எப்படி இருக்குது? நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். பேபி எவ்வளோத்துக்கு எவ்வளோ அழுகுறாங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்களோட அந்த எமோஷ்னல் இன்செக்யூரிட்டிஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே அது சேர்ந்து 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 இன்னும் அந்த குழந்தை அழதான் ஆரம்பிக்கும். ஒரு குழந்தை அழும்போது அதை கையில் எடுத்துக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குழந்தைக்கு அந்த செக்யூர்ட், அந்த வார்ம்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்யூச்சரில் அந்த குழந்தை இண்டிபெண்ட்டாக சேஃபான ஒரு கிட்டாக வளரணும்னா இப்போ அந்த குழந்தைய நீங்கள் கொஞ்சி அரவணைச்சு கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு தானே நம்ம குழந்தை பெற்றுக்கிறது, இதுக்கு நம்ம கொஞ்சம் விளையாடுறதுக்கு தானே. ஸோ என்ஜாய் இட். டோன்ட் புட் த கிட் டவுன் அண்ட் லெட் தெம் க்ரே. அது அலட்டும், பரவாயில்ல, பழகிக்கட்டும் அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஏஜ். திஸ் இஸ் நாட் அ ஏஜ். ஒரு மாத குழந்தை தே டோன்ட் நீட் டு பி இண்டிபெண்டன்ட். ஃபார் மீ தே டோன்ட் நீட் டு பி இண்டிபெண்டன்ட். அவ்வளோ இண்டிபெண்ட்டாக ஒரு மாதத்துலேருந்தே நம்ம குழந்தைய வளர்க்குறோம் அப்படின்னா ஹவு இட்ஸ் பாசிபிள், ரைட்? ஸோ there is no right way, there is no wrong way to do things, but these are the myth. இதெல்லாம் newborn mythல இருக்கு. And for the society, stop saying this to mother because a new mom is already stressed by all this குழந்தை எதுக்கு எதுன்னு தெரில, எனக்கு பால் இருக்கான்னு தெரில, ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் கோத்ரூ பண்ணுறேன், எமோஷ்னலி எனக்கு நான் ரொம்ப ஃப்ரெஷிலாக இருக்கேன், நான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கேன், எனக்கு தூக்கம் இல்லாமல் இரிட்டேட் இருக்குது, அதையும் தாண்டி இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன்டா என்கிட்ட கொண்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு நியூ மாம் கிட்ட இதெல்லாம் சொல்லாமல், ஓகேம்மா, நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டே ஒரு பழைய பாட்டி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. நம்ம விழும்போதோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒன்று நடக்கும்போதோ அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? குழந்தைன்னா அப்படி தான் அழுவும் விழுவும், சரியாயிடுச்சு போ, பார்த்துக்கோ போ, எழுந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ சேஃபாக இருக்கும் நமக்கு. என்னதான் அவங்க அப்படி சொன்னாலும் நமக்கு வந்து கரெக்டு தானே அப்படின்னு இருக்கும். இப்போ இதே வந்து நீங்கள் ஒரு நியூ மாம் இருக்காங்கன்னா, என்னம்மா ஓகேவாம்மா, எதுக்குமா குழந்தை அழுது, எதுக்கு அழுது, என்னம்மா பால் இல்லையான்னு ஒரு 4 வாட்டி கேளுங்க. 5வது வாட்டி அந்த அம்மா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டில் என்ன தோணுன்னா, அடுத்த வாட்டி குழந்தை அழும்போது எனக்கு பால் வரல. ஒரு அன்வான்டான ஒரு இன்செக்யூரிட்டியை நம்மளே பயம் அப்படின்ற பேரில் அவங்கக்கிட்ட புகுத்த வேண்டாம். ஓகே. ஒரு நியூ மாமுக்கு நீங்கள் நிஜமாகவே ஹெல்ப் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வீடு க்ளீன் பண்ணுறது, சாப்பாடு நல்ல சாப்பாடாக பண்ணிட்டு வந்து கொடுக்கறது, குழந்தையோட ட்ரெஸ்ஸை துவைக்கிறது, இல்லை வேறு என்ன எக்ஸ்டர்னல் வேலை இருக்கோ அதெல்லாமே பண்ணுங்கள். அதை தாண்டி இந்த குழந்தைக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்ற பேரில் நியூ மாம் கிட்டோட அந்த மைண்டை வந்து ஃபுல் பண்ணாதீங்க. தட் இஸ் த ஒன்லி திங் தட் ஐ கேன் சே. பிகாஸ் இட்ஸ் ரியலி டஃப் டு பி அ மாம். பிலீவ் மீ, ஸ்பெஷலி வென் யூ ஆர் அ நியூ மாம். நமக்கு அது புது விஷயம், அது கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வி ஆர் நாட் எக்ஸ்பர்ட் அண்ட் டைம் சேஞ்ச். யூ ஹாவ் டு அடாப்ட் அக்கார்டிங் டு தேட் ஒன்லி, ரைட்? ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் ரொம்ப முக்கியமாக நிலவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.